அந்தகாசுரனை பொறுத்த வரையில் தாங்கள் அவனுக்கு தெய்வம் அல்ல, விரோதி ஆவீர்கள். அவ்வாறு இருந்தும் தாங்கள் எதற்காக அவனுக்கு ஆசி புரிகிறீர்கள்? அதற்கு என்ன காரணம்? அதற்கு 2 காரணங்கள் உண்டு பௌமா. முதலாவது, அவனே என்னை விரோதியாக காண்கிறான், நான் அல்ல. இரண்டாவது, இப்பொழுது அந்தகாசுரன் முழு நாமத்துடன் என்னை துதிக்கின்றான். அது என்னை அழைப்பதற்கு நிகராகும். எனவே அந்தகாசுரனின் இந்த புண்ணியத்திற்கு நான் ஆசி வழங்க வேண்டியது என் கடமையாகும். ஒருவேளை நான் என் கடமையை ஆற்றத் தவறினால் பிரபஞ்சத்தோர் கொண்ட நம்பிக்கை பொய்யாகும். இந்த சிவன் அனைவருக்கும் சொந்தம். அனைவரின் அழைப்பையும் ஏற்றுக்கொள்வான் எனும் நம்பிக்கை தங்களை குருவாக அடைந்து நான் தன்யனானேன் பிரபு. தங்களை விட தூய்மையான ஒரு குரு இந்த அண்ட சராசரத்தில் வேறு ஒருவர் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகையால் தான் தந்தை விஸ்வகுரு என அழைக்கப்படுகிறார். எனது பரம விரோதியான சிவனின் பெயரை நான் 11 முறை கூறிவிட்டேனே. எதிர்காலத்தில் நீ சிவனின் விரோதியான இந்த அந்தகாசுரன், சிவனை விட சக்தி வாய்ந்தவன் என்று எண்ணும் அந்தகாசுரன் கொடுத்த வாக்கை மீறிவிட்டான் என்று கூறக்கூடாது. அப்போது சென்று விடு. காலம் உள்ளவரை பார்வையின்றி அலைந்து திரிவார். திரிந்து கொண்டிருப்பது நீதான் அந்தகாசுரா. சிவபக்தனின் சிரத்தின் மீது சிவனின் கரங்கள் இருக்கிறது. அதோடு மனதில் சிவன் மீது நம்பிக்கை. நாங்கள் அலைந்து திரிவதில்லை. பிரபஞ்சம் என்னும் சாகரத்தில் நாங்கள் நீந்துகிறோம். ஜனன மரண விளையாட்டை நாங்கள் எளிதாக கடந்து விடுகிறோம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. எடுத்துச் செல். இந்த சிவலிங்கங்களை எங்கு வேண்டுமானாலும் நீ எடுத்துச் செல்லலாம். ஆனால் நினைவில் இருக்கட்டும், வெகு விரைவில் உன் சிவன் என் கண் முன்னே இங்கு வந்து நிற்பார், என்னோடு யுத்தம் புரிய. ஏனென்றால் நான் அவரை தோற்கடித்து அவரின் கண்களிலும் இந்த அந்தகாசுரன் மாயத்திரையை கட்டுவான். பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைவரின் சுகதுக்கங்களை காண்பவரை நான் பார்வையற்றவராக்குவேன். தவறு செய்து விட்டாய் மகனே. நீ இவ்வாறு மகாதேவரின் பெயரை 11 முறை கூறி இருக்க கூடாது. ஏன் தாயே? ஏனென்றால் உனக்கு முன்பாக இருந்த அசுர அரசர்கள் துவக்கத்தில் மகாதேவரை எதிர்த்தார்கள், சிவனின் விரோதியாக இருந்தார்கள். ஆனால் இறுதியில் சிவனின் நாமத்தை தான் துதித்தார்கள். மகாதேவரின் பெயரின் சக்தியை குறைவாக எண்ண வேண்டாம். நீயும் கஜாசுரனைப் போல் சிவபக்தன் ஆகிவிடுவாயோ என்று எனது மனம் அச்சத்தில் வாடுகிறது மகனே. அதற்கு வாய்ப்பே இல்லை. அந்தகாசுரனின் மனதில் இருக்கும் மகாதேவர் மீதான வெறுப்பு
என்றும் அழியாது. பூமியும் ஆகாயமும் இரண்டாக பிளந்தாலும் சரி, சிவன் மற்றும் அந்தகாசுரன் விரோதிகளாக இருந்தார்கள், விரோதிகளாக இருக்கிறார்கள். இந்த காலம் உள்ளவரை விரோதிகளாகவே இருப்பார்கள். அந்தகாசுரா, அசுரர்கள் அனைவரும் தனது தோல்வியை வீரர்களைப் போல்தான் ஏற்கிறார்கள். ஆனால் நீ சாதாரண அசுரன் அல்ல, அசுரகுல அரசன் ஆவாய். ஆகையால் இக்கணம் என்ன நிகழ்ந்ததோ அதை மறந்துவிடு. இனி எஞ்சி இருப்பவர்களின் கண்களை உன் மாயத் திரையை கொண்டு மூட முயற்சி செய். அப்பொழுதுதான் நீ வெற்றி பெற்றவனாவாய். நிச்சயமாக குருதேவா, நிச்சயமாக. ஆனால் அதற்கு முன்பாக இப்பிரபஞ்சத்திற்கு ஞானத்தை வழங்கக்கூடிய அந்த வேதங்களை அழித்தாக வேண்டும் என்பது மிகவும் அவசியமாகும் குருவே. அவசியமாகும், அவசியமாகும். வேதங்கள் இல்லாமல் அண்ட சராசரமும் அஞ்ஞானத்தின் இருளுக்குள் சிக்கிக்கொள்ளும். அவ்வாறு நிகழ்ந்தால் மட்டுமே இந்த அந்தகாசுரன் முழுமையான வெற்றியை பெறுவான். அப்பொழுதே அண்ட சராசரத்திலும் அந்தகாசுரன் மீது அச்சம் எழும். பௌமா, உன் பயிற்சி முடிவடைந்தது. நீ அளித்த வாக்கின்படி இரு குருதட்சணையை நீ எனக்கு வழங்க வேண்டும். நிச்சயமாக மகாதேவா, என்ன வேண்டும் என்று கேளுங்கள். குருதட்சணையாக என்ன வழங்கட்டும்? வேதங்களின் பாதுகாப்பு, வேதங்களின் பாதுகாப்பு. உடனே சென்று வேதங்கள் அனைத்தையும் காத்திடு. அந்தகாசுரன் அவை அனைத்தையும் அழித்திட முற்படுகிறான். இப்பிரபஞ்சத்தில் வேதங்கள் அழிவதை நீ தடுக்க வேண்டும். அவ்வாறே மகாதேவா. மகாதேவா, இரு குருதட்சணைக்கான காரணம் என்ன? பௌமன் அந்தகாசுரனை எதிர்த்து யுத்தம் புரிவானா? நான் ஏதும் செய்யவில்லை தேவி. நான் இப்போது இயற்கை செயல்படுவதற்கிணங்க துணை நிற்கிறேன். இருளுக்கும் ஒளிக்கும் எதிரான யுத்தமானது பல யுகங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நிகழும். புதியதோர் யுத்தம் அல்ல. ஆனால் நான் அந்த பிரகாசத்திற்கு, அவ்வெளிச்சத்திற்கு மார்க்கத்தை தருகிறேன். நற்கதி யாது என்பதை உணர்த்த முயற்சிக்கிறேன். சரி, வாருங்கள் தந்தையே. நந்தியும் மற்ற சிவகணங்களும் பார்வையை இழந்து கைலாயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வாருங்கள் தேவி. அவர்கள் பசியில் வாடி நிற்பார்கள். அவர்கள் புசித்திட கனிகளை கொண்டு செல்லலாம்.